விடுதலை புலிகளின் தலைவரிடம் மன்னிப்பு கேட்பேன். இலங்கை இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகளால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. எனது கதையை முடிக்க பார்த்தனர் மைத்திரி காட்டம். இலங்கையின் முப்படைகளிலிருந்தும் தப்பியோடிய 1000க்கும் மேற்பட்டவர்களால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் முப்படைகளின் 140 அதிகாரிகள் உட்பட 15,360 பேர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இராணுவத்தின் 99 அதிகாரிகள், கடற்படையின் 26 அதிகாரிகள் மற்றும் விமானப்படையின் 15 அதிகாரிகள் இந்த குழுவில் அடங்குகின்றனர். மற்ற அணிகளில் உள்ள 15,220 பேரில் இராணுவத்தின் 12,643 பேரும் கடற்படையின் 1,770 பேரும் உள்ளனர். தலைமறைவான அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளில் உள்ளவர்களை கைது செய்வதற்கு ஒரே ஒரு பொது மன்னிப்பு காலம் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தலைமறைவான நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாடு முழுவதும் கொலைகள் மற்றும் கும்பல் நடவடிக்கைகளுக்கு ஒப்பந்த கொலையாளிகளாக பாதாள உலக தலைவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை வேலைக்கு அமர்த்துவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முள்ளிவாய்க்கால் சம்பவத்திற்காக மறைந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் மன்னிப்பு கேட்பதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கூறிய கருத்துக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. செவ்வியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அதில் நீங்கள் எந்த வரலாற்று ஆளுமையுடன் அமர்ந்து உணவு சாப்பிட விரும்புகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதன்போது இந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மறைந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று பதிலளித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து அவரிடம் என்ன பேசுவீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு முள்ளிவாய்க்கால் துயரத்திற்கு மன்னிப்பு கேட்பேன் என்றும் பதிலளித்துள்ளார். இலங்கை முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது 2009ஆம் ஆண்டு நாட்டின் உள்நாட்டு போரின் போது பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை குறிக்கின்றது. தமிழச்சி தங்கபாண்டியனின் இந்த கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மோகன் குமாரமங்கலம் தனது எக்ஸ் பக்கத்தில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன், முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு அறிக்கையை மேல்கோள் காட்டியுள்ளார். அதில் விடுதலை புலிகள் இயக்கம் பொதுமக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுத்ததாகவும் தொடர்ந்து மனித தடுப்புகளாக இருந்ததாகவும் கூறியுள்ளது. மேலும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்படி கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தங்கபாண்டியனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளையொட்டி தமிழச்சி தங்கபாண்டியனின் பேட்டி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தினத்தில் உலக தமிழர்களுக்கான ஆளுமை மிக்க ஒரு உரையை நாங்கள் கேட்பது வழமை. முழு உலக தமிழர்களும் அதற்காக காத்திருப்பர். ஆனால் இந்த வருடம் அந்த இடத்தில் மற்றும் ஒரு உரையை எப்படி அனுமதித்தோம் என கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மாவீரர் நாள் என்பது மாவீரர்களை மாத்திரம் நினைவில் கொண்டு அவர்களுடைய பணியை உறுதியுடன் நாங்கள் முன்னெடுப்போம் என்ற உறுதியெடுக்கின்ற நாள். அது அவர்களுக்கான நாள். அதை தவிர்த்து ஏனைய சலசலப்புகள் அந்த நாளில் தவிர்க்கப்பட வேண்டியவை. அவ்வாறான ஒரு சலசலப்பு இவ்வருடம் மாவீரர் தினத்தில் பதிவானது. அந்த சலசலப்பு ஒரு உரை மூலம் ஏற்பட்டது என அவர் குறிப்பிட்டார். வழமையாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மாவீரர் தினத்தில் உரையாற்றுவார். அந்த உரை அவருக்கு மாத்திரமானது. அவர் மட்டுமே அந்த உரையை ஆற்றுவார். உலக தமிழர்கள் அனைவரும் அந்த உரைக்காக காத்திருப்பர். வழமையாக விடுதலை புலிகளின் தலைவர் கூறும் ஒன்றுதான் சொல்லுக்கு முன்னால் செயல் இருக்க வேண்டும் என்பது. அந்த செயலை செய்துவிட்டு தான் அவர் பேசவே ஆரம்பித்தார். அப்படி ஒரு உரையை கேட்ட நாங்கள் இன்று அதே இடத்தில் இன்னும் ஒரு உரையை எப்படி அனுமதித்தோம்? அவர்கள் என்ன செயலை செய்துவிட்டு பேசுகின்றார்கள் என்றும் நேரு குணரத்னம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தனது கதையை முடிக்கும் நோக்கிலேயே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தனக்கு சுகாதார அமைச்சு பதவி வழங்கப்பட்டது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். என்னை இல்லாமல் ஆக்கும் நோக்கிலேயே 2010 எனக்கு சுகாதார அமைச்சு பதவி வழங்கப்பட்டது. ஆனால் எனக்கு அந்த அமைச்சு பதவி வழங்கப்பட்டதால் தான் ஜனாதிபதியாக முடிந்தது என்பதை தற்போதைய சுகாதார அமைச்சருக்கு நினைவுபடுத்துகின்றேன். என்னை கொலை செய்ய பார்த்தனர், ஆனால் நான் விழித்து கொண்டேன். எனது ஆட்சி காலத்தில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் நீதவான் முன்னிலையில் எரிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாட்டுக்கான புதிய வேலை திட்டத்தை எதிர்வரும் 15ஆம் திகதி முன்வைக்க உள்ளதாக கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு பல தேர்தல்கள் நடைபெற உள்ளதால் கட்சியின் அரசியல் வேலை திட்டம் முன்வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 5 வருடங்களுக்கு நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை கட்சி உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அவர், எதிர்வரும் 15ஆம் திகதி கொழும்பில் நடைபெறவுள்ள கட்சியின் தேசிய மாநாட்டில் மேலும் பொருத்தமான முன்மொழிவுகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாடு எதிர்வரும் 15ஆம் திகதி கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் இடம்பெற்ற சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்து உயர்தரத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையில் சாதகமான வளர்ச்சி காணப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 4,73,14 ஆகும். இவர்களில் 3,94,878 பாடசாலை ஊடாக விண்ணப்பித்தவர்கள் மற்றும் 78,136 தனியார் விண்ணப்பதாரர்கள். மொத்த விண்ணப்பதாரர்களில் 4,28,299 பேர் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றியிருந்ததுடன் சித்தியடைந்தோர் தொடர்பிலான 90.54% மிகவும் சாதகமான நிலைமையாகும். இந்த வருட பொது பரீட்சையின் பெறுபேறுகளை மாகாண ரீதியில் பகுப்பாய்வு செய்யும் போது 4 மாகாணங்கள் முன்னிலை பெற்றுள்ளதுடன் முதலிடத்தை தென் மாகாணம் பெற்றுள்ளது. இது 77.57% காணப்படுகின்றது. 2வது இடத்தில் 75.10% சித்தி நிலையுடன் சப்ரகமுவ மாகாணமும் 3வது இடத்தினை 74.92% மேல் மாகாணமும் 4வது இடத்தினை 74.50% வடமேற்கு மாகாணமும் பெற்றுள்ளன. மேலும் உயர்தர வகுப்பில் கல்வியை தொடர 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த சதவீதம் படிப்படியாக அதிகரித்துள்ளது. 2014 69.2%, 2015 69.33%, 2016 69.4%, 2017 73.05%, 2018 75.09%, 2015 76.59% காணப்படுகின்றது. இந்த நிலையில் மிகவும் துல்லியமான பெறுபேறுகளை வழங்குவதற்கு கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இரவும் பகலும் கடுமையாக உழைத்துள்ளனர். மேலும் பெறுபேறுகள் வெளியாகும் வரை பரீட்சைக்கு வெற்றிகரமாக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றிகள் என்று அவர் கூறியுள்ளார்.